எல்லாம் ஏற்றுறதுக்கு ஒரு 20,000 30,000 வந்துடுது. அப்போ நம்ம அந்த விவசாயத்தை செஞ்சு ஒரு கொண்டு போகிற மாதம் ஒரு நேரம் விலை கிடைக்க மாட்டேங்குது. விலை கிடைச்சா இப்படி தோட்டத்தில் வேலை செய்ய ஆள் வர மாட்டேங்குது. இப்போ இத்தனை சோதனையும் சந்திச்சு தான் இருக்கேன். அப்போதான் எங்கள் அப்பா பார்த்தாரு. அப்புறம் நானும் விவசாயத்தில் லேசாக நினைப்பேன், எங்கள் அப்பாவை சும்மா போகிறாரு வராருன்ட்டு. இன்றைக்கி நம்ம அதில் வந்து இறங்கி ஒரு விவசாயத்தை பார்க்கணும்னு தெரியுது. அதோடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதம் பார்க்குற மாதத்தையும் ஒருத்தனுடைய வேதனை, விவசாயியோடைய வேதனையை முழுசாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி பாய்ச்சிக்கிட்டே லைவ் போட்டிருக்கேன். அதனால தான் ஒரு நேரம் செல்ஃபோனை வாயில் வச்சுட்டு தான் வாமட இருப்பேன். அதனால் வந்து லேசாக வீடியோ அழைப்பாயும் எது தப்பாக எடுக்காதீங்க. விவசாயம் வந்து இன்றைக்கி ஒரு தேவையான ஒன்று. நம்ம மனுஷனுக்கு அடிப்படை வாழ்க்கையில் விவசாயம் வந்து ஒரு முக்கியமான அங்கத்தை வளைக்குது. இன்றைக்கி எல்லாம் ஓடி ஆடி ஒரு தொழில் பண்ணலாம், வேலை செய்யலாம். நம்ம எல்லா இதுக்கு போனாலும் விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான நம்ம ஒரு பங்கு வச்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும். மனிதனுக்கு முன்னாறு காலத்தில் 100 ஆண்டு ஆனாலும் அவங்களுக்கு வந்து மரணம்ன்றது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எப்போ யாருக்கு என்ன வருதுன்னு சொல்ல முடியல. ஏன்டா எந்த உணவு பெற்ற உணவுமே பிரினா மேலே வரி பிரினா உணவுமே இப்போ வந்து மாரி இல்லை. கொஞ்சம் எல்லாமே காலத்தில் வந்து ஆட்டு சாணி, மாட்டு சாணி இப்படி சாணங்கள் போட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து விவசாயிகள் பொதுவாக நாங்களும் தான் என்ன செய்கிறோம், உரத்தை போடுறோம். இந்த உரமே வந்து ஒரு விஷவாயு மாரித்தான், விஷம் மாரித்தான் இதுவும். ஏன்டா நிறையா ரசாயனங்கள் உரம் கலக்கிற மோசம் இதில் மனுஷனுக்கு ஒரு ஆரோக்கியம் கொஞ்சம் லேசாக குறையத்தான் செய்யும். ஏன்டா அந்த அளவுக்கு ஒரு சத்தான இதுகள் எல்லாமே குறையுது முடிஞ்ச அளவுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நல்லா காய்கறி கொஞ்சம் சேருங்க. ஓரளவுக்கு காய்கறியில் எல்லாம் சத்து இருக்குது, வைட்டமின் எல்லாமே இருக்குது. ஒரு நேரம் டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு நேரம் காய்கறி வச்சு நல்லா கூட்டு வச்சு சாப்பிடுங்க. நமக்கு இன்னும் உடலுக்கு எல்லாத்துக்கும் தேவையான சத்துக்கள் இருக்கும், உடலில் ஒரு வலிமை இருக்கும். நம்ம காய்கறி அதிகமாக சேர்க்கறதுனால உடல் நலங்கள். 2வது டெய்லி பொதுவாக இன்றைய வாழ்க்கையில் எக்ஸசைஸ் செய்யணும். மனிதன் அன்றாட ஒரு காய்கறி சேர்க்கணும், அன்றாட ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் இல்லையா? இப்படி விவசாயத்தை பார்க்கணும். விவசாயத்தில் வந்து விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மாம்பட்டி எடுத்து வெட்டணும், ஓடி தண்ணி உடஞ்சிக்கணும், ஓடி அடைக்கணும், இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். இப்படி ஓரளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு டவுனுக்குள்ளே வேலைக்கு போகிறவங்களோ இப்படி வேலைக்கு போகிறவங்க டெய்லி ஒரு உடல் எக்ஸசைஸ் செய்யணும். அது நல்லது. இது வந்து உடல் பலத்தை கொடுக்கணும். தண்ணி உடஞ்சி வச்சு நண்பா அடைய போகிறேன். அது வரைக்கும் வெண்டிக்காய் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் தெரியுமா? விவசாயத்தை பார்க்கணும், விவசாயத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லணும். என்னுடைய ஆசை இல்லாத ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு தத்துவத்தை சொல்லணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தை சொல்லணும், ஒரு உணவு சொல்லணும். இது எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு அடிப்படையான தேவை ஒன்று. ஒரு கருத்துக்கள் ஒன்று ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கும். இதை வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று பகிர்ந்துக்கிறணும். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து ஒன்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கருத்துக்கள் பரிமாற்றங்கள். இன்றைய வாழ்க்கையில் ஏன்டா எதை நோக்கி போகிற முடியாது இல்லை, எல்லோரும் ஓடிக்கிருக்கோம், ஏதோ நோக்கி ஓடிக்கிருக்கோம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒரு நல்லதை வந்து பகிர்ந்து கொள்ளணும்.